ஆடடா, என்ன பிள்ளைப்பா இது? மீன் விக்கலைங்கிறதுக்காக இப்படியா கண்ணு முன்னு தெரியாம குடிப்பாங்க? சுய நினைவில் இருந்தாலே ஏறாது. இப்ப சுத்தமா மயங்கி கிடக்குறான். இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? பீட்ரு, நாளைக்கு பிடிக்கிற மீனெல்லாம் எடுத்துக்கிட்டு மண்டபம் கரைக்கு வந்துருங்க. அங்க விக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். இந்த ஊர்ல பிடிச்ச மீனை மண்டபத்துல கொண்டு போய் வித்தா அந்த ஊர் ஜனங்க ஒத்துக்குவாங்களா? அந்த குப்பத்து பஞ்சாயத்துக்கு பணம் கட்டிட்டா எல்லாரும் ஒத்துக்குவாங்க. என்னமோ, முதல்ல இவரை பிடிப்போம், அதுக்கப்புறம் மீனை பிடிப்போம். என்ன 400 ரூபாய் கேக்குற? என்ன மீன் நினைச்ச? அத்தனையும் பால் சொரா. ஏன் சிரிக்கிறானுங்க? சொரா இல்லடா, ஐல. இல்லை, அத்தனையும் ஐல. பால் சொரா கீழே சொறி இருக்கிறேன். எப்படி? 500 வச்சுக்கோ. யோ, உனக்கு வேணாம், எனக்கு வேணாம். எங்களுக்கு ஏன் வேணாம்? சும்மா இருப்பா. 520 ரூபாய் கொடுத்துட்டு மீன் எடுத்துக்க. பாக்கியம் பணத்தை வாங்கிட்டு மீனை விடு. கை தக்க பணத்தை கொடுத்து. என்ன வடிவேல பகச்சிக்கிட்டு இந்த குப்பத்துல யாரும் வாழ முடியாது தெரியுமா? நாம வாழ்ந்து காட்டுவோம். அது ஓ இஷ்டம். வடிவேலுவே நாங்க பகச்சுக்க முடியாது. அவங்கிட்ட நாங்க நிறைய கடன் பட்டிருக்கோம். நீ இனிமே இந்த வீட்டு பக்கமே வராது. நீ வந்தேன்னா அவனால எங்களுக்கு தொந்தரவு வரும். என்னால யாருக்கும் எந்த தொந்தரவும் வேணாம். நான் வரேன். போட. நீ இனிமே இந்த வீட்டு பக்கமே வராது. நாச்சுபத்து வாங்க வாங்க. வர்றதற்கிட்டயா முதல்ல என்கிட்ட வாயின கடனை எண்ணி கொஞ்சம் பொறுங்க. இப்படி திடீர்னு பணத்தை கேட்டா நான் எங்கெங்க போவேன்? அதான் வீட்டுல வச்சுட்டு கொலாவறீங்களே செல்வம், அவன் தான் இப்ப நல்லா சம்பாதிக்கிறானே, அவன்கிட்ட வாங்கி கொடுக்கறது. ஒருத்தனுக்கு உதவி செஞ்சுட்டு கை நீட்டுற ஜாதி நான் இல்லை. இது நான் பட்ட கடை, நான் தான் தீக்கணும். ஓஹோ, அவ்வளவு ரோசம் இருந்தா விற்க கூடாத வித்தாவது பணத்தை கொடுக்கலையா? நீ கொடுக்க வேண்டிய பணத்தை இன்னும் ஒரு வாரத்தை திருப்பி கொடுக்கலன்னா நான் ரொம்ப பொல்லாதவனா மாறிடுவேன். வாடா. பாக்கியம், அந்த துடுப்பாடுமா? எதுக்குப்பா? எடுமா எடுமா. இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் என்னால உழைக்க முடியும். எதுக்குப்பா இந்த வயசான காலத்துல கடலுக்கு போறீங்க? இந்த வடிவேலு என்ன வார்த்தை சொல்லிட்டான் பாத்தியா? கடன் அடைக்காம கையால சோறு திங்க மாட்டேன். என்னடா செல்வம், என்ன என்னைக்கு இல்லாம இன்னைக்கு வண்டி வேகமா விடுற? பாக்கியம் வைக்கிற மீன் குழம்பு ஞாபகம் வந்துருச்சு. ஒண்ணு கவனிச்சியா? எந்த தண்ணியை நம்பி மீன் வாழுதோ அதே தண்ணியில கொதிச்சு குழம்பாவது. ஆமா, அதே மாதிரிதான் மனுஷன் கூட எந்த தரையை நம்பி வாழ்றானோ அதே தரையில தான் போடுறான். என்னடா கூட்டாங்க? அதான் நானும் பாக்குறேன். சீக்கிரமா விடு. வயசான காலத்துல கடலுக்கு போய் உயிரை அப்பா போயிட்டாரு. அப்பா போயிட்டாரு. என்னடா என்ன என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமில்ல முதலாளி, வந்து இந்த நாச்சி முத்து பையன் வேற கடன் வாங்கி வச்சுட்டு செத்து போயிட்டான். அதான் பணத்தை எப்படி வசூல் பண்றதுதான் யோசனை. முதலாளி, செல்வம் எப்படியும் பாக்கியத்தை கல்யாணம் கட்டிக்குவான். அப்படி நடந்துட்டா பணம் உங்களுக்கு சுலபமா கிடைச்சிடும். அப்படி நடந்துடக்கூடாதுடா. நாச்சி முத்துக்கு கடனா கொடுத்தேனே, அவனுக்கு ஆவா கொடுத்தேன்? அவன் பொண்ணு ஒத்தி இருக்காளே பாக்கியம், பணத மனசுல வச்சுட்டு கொடுத்தேன். விடுவானா? பாக்கியா, நீ நேரம் மண்டபம் கரைக்கு வந்துரு. சாயங்காலம் நான் அங்க வந்துடுறேன். அளவரட்ட பார்த்து
எச்சரிக்கை எச்சரிக்கை, ஒரு முக்கிய அபாய அறிவிப்பு. வங்கக்கடலில் மையம் கொண்டிருந்த புயல் சின்னம் கிழக்கு கடற்கரை ஓரம் நகர்ந்து வருவதால் அடுத்த 12 மணி நேரத்திற்குள் பலத்த மழையும் புயலும் இருக்கும். மீனவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாரும் கண்டிப்பாக கடலுக்கு மீன் பிடிக்க போக வேண்டாம். எச்சரிக்கை எச்சரிக்கை. விரிகுடா கடலில் மையம் கொண்டிருந்த புயல் மணிக்கு 100 மைல் வேகத்தில் சுழன்று அடித்தது. 15 மோட்டார் படகுகளும் 100கணக்கான நாட்டு படகுகளும் கடலில் மூழ்கிவிட்டது. மீட்பு பணியில் ஈடுபட்ட அதிகாரிகளின் தகவலின்படி இந்த புயலில் மண்டபம் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து கடலுக்கு சென்ற மீனவர்கள் அனைவரும் உயிர் இழந்ததாக தெரிய வருகிறது. செல்வம், உனக்கு ஒன்றும் அடி இல்லையே? லேசான அடிதான், ஆனா உனக்குத்தான் நிறைய காயம். இந்த மட்டில் உயிர் பொழைச்சமே, அதுக்கு என்ன நன்றி சொல்லணும்? பாக்கியம் நம்மளை பத்தி கவலைப்பட்டு இருப்பாளே, பாக்கியத்துக்கு எப்படியாவது தகவல் சொல்லணுமே. உனக்கு கால் உடைஞ்சிருக்கு, கட்டு போட்டிருக்கிறாங்க. இன்னும் 1 மாசத்துக்கு நீ நகரவே கூடாது. பாக்கியத்துக்கு தானே, நான் சொல்லிடுறேன். சரி, அப்ப உடனே புறப்படு. உன் பக்கத்துல யாரும் இருக்க வேண்டாமா? கொஞ்சம் தேர்ற வரைக்கும் நான் உன் கிட்டேயே இருக்கிறேன். எல்லா விஷயத்தையும் காயத்தில் எழுதிடுறேன். என்னங்க முதலாளி கடுதாசி எங்கிட்ட இருந்து வந்திருக்கு? அந்த பாக்கியத்துக்கு இந்த செல்வம் பையன் எழுதின கடுதாசி. புயல்ல செத்துட்டு தான் நினைச்சிட்டு இருந்தமடா, உழைச்சிட்டான். இந்த கடுதாசி அவ கையில கிடைச்சிட்டா அப்புறம் அவன் இருக்க இழந்தடி போயிடுவான். எனக்கு கிடைக்க மாட்டான். தனியாதான் இருக்கா? சும்மாரா. பாக்கியம், இப்படி எல்லாம் நடக்கும்னு யார் கண்டா? உன்ன நினைச்சாலும் எனக்கு பரிதாபமா தான் இருக்கு. இத பாரு, கொடுத்த கடனை திருப்பி கேட்க வந்திருக்கேன்னு நினைச்சிடாத. பாவங்க, பாக்கியத்தால எப்படிங்க கடனை திருப்பி கொடுக்க முடியும்? எவ்வளவோ போச்சு அப்படி நினைச்சுக்கிற. அவளும் பொழைக்கணும் இல்ல. பாக்கியத்துக்கு எப்படி உதவி செய்யறதுன்னு தான் யோசிக்கிறேன். முதலாளி, உங்களுக்கு பெரிய மனசு. பாக்கியம், நீ சரின்னு சொன்னா நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என் சம்சாரம் இறந்ததுல இருந்து ஒரு துணை இல்லாம ஒரே பாடா இருக்கு. தயவு செஞ்சு வெளியே போங்க. உங்க கடனுக்கு 2 நாள்ல வழி பண்றேன். எப்படி வழி பண்ண போற? கடலோட போனவன் திரும்பியா வரப்போறான்? யோ, மரியாதையா எந்திரிச்சு போறியா இல்லையா? அவ்வளவு திமிர் இருந்தா 2 நாள்ல என் பணத்தை திருப்பி கொடு. இல்ல 3ஆவது நாள் நான் இங்க வருவேன். அப்புறம் அவ்வளவு நல்லா இருக்காது. செல்வம், இனிமே நீ எதுக்கும் கவலையே பட வேண்டாம். கலெக்டர் கிட்ட நீ கேட்டிருந்தியே 3 படகு, அது உனக்கு சாங்ஷன் ஆயிடுச்சு. அதோட உன் உடஞ்சி போன படகுக்கும் இன்சூரன்ஸ் பணம் கிடைச்சிடும். பை த பை, இதுல ஒரு கையெழுத்து போடணும். பி ஹாப்பி, பெஸ்ட் ஆஃப் லக். கழுத ஓடிட்டா? எங்கிட்டாவது பக்கத்தூருக்கு பொழப்பு தேடி போயிருப்பா. பயிரு காஞ்சா தானா வர்றான். பாக்கியம், அட செல்வண்ணா, நீங்களா?
பாக்கியம் இல்ல? இல்ல, அவங்க ராவோட ராவா ஊரை விட்டு போயிட்டாங்க. அவ எங்க போயிருக்கான்னு தெரியுங்களா? அவங்க எங்க போனாங்க, என்ன ஆனாங்கன்னு எங்க யாருக்குமே தெரியாது. யாரோ அனாதை பொண்ணு நம்ம குப்பத்தை வந்து சேர்ந்துட்டா, நல்லபடியா பெத்து குழைச்சா சரிதான். ஆண் குழந்தை நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். பாக்கியம் உயிரோடு இருந்தா நிச்சயமா நேரம் ஒன்னதான் தேடி வருவா. என்னால அந்த துக்கத்தை தாங்கிக்க முடியலடா. ஆமா, உன்னால தாங்கிக்க முடியல. உன்னை இப்படி பார்க்கும்போது எனக்கு கையும் காலம் ஓடல. இங்க பாரு, மனசெல்லாம் தொழில திருப்பும், அதே கவனமாயிரு. இத பாரு, காரணம் இல்லாம கர்த்தர் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார். அட பாக்யம், ராசாத்தி, என்ன எந்த ஊருக்கு வந்திருக்க? இதான் எங்க அத்தை ஊரு. நாங்க திருவிழாவுக்கு வந்தோம். அவர்தான் எங்க வீட்டுக்காரு. இளநீ சாப்பிடுறியா? இல்ல, வேண்டாம். பாக்யம், நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. உனக்கும் செல்வத்துக்கும் ஏதாவது தகராறா? என்னடி சொல்ற? செல்வம் இப்ப குளத்துல ரொம்ப நல்ல நிலைமையில இருக்காரு. 10 நாளைக்கு முன்ன நானும் எங்க வீட்டுக்காரும் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அப்ப பார்த்தோம். நிஜமாக சொல்றேன்? உயிரோட இருக்க? ஆமா, வயல தப்பிச்சுட்டாரா? நான் பார்த்தனே. பஸ்ஸுக்கு நேரமாச்சு, போலாமா? நாங்க போயிட்டு வரோம்.